இது 2050 நாம் அறிந்த உலகம் முடிவுக்கு வந்தது. இந்த கட்டடத்தால நாங்க மோசமான பலவற்றிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டோம். யாராலையோ இங்க எளிதா வர முடியல. 10 நாட்கள் நடந்தே வந்திருக்கோம். மனிதனோட சிறந்த சாதனைகளோட நினைவை நாங்க இங்க வைக்க முயற்சி செஞ்சிருக்கோம். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வறட்சி உலக அளவில் உணவு விநியோகத்தை பாதித்தது. மக்கள் தண்ணீரை தேடி ஓடினர். இதனால் ஒவ்வொரு பெரிய நகரத்திலும் கலவரம் ஏற்பட்டது. விளைவு கொள்ளை, அழிவு, சரிவு. அவருக்கு இது தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அவர் 2020 உருவாக்கின இடத்துல தான் இப்ப நாம இருக்கோம். இது கற்பனையான ஒரு திரைப்படத்தோட ஆரம்பமா எனக்கு தோணுது. ஆனா நீங்க இதை தவிர்க்க முடியாததா பாக்குறீங்க இல்லையா? இது எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா நாம யாரும் பதுங்கு குழிகள்ல வாழல. ஆனா பெரும் துன்ப நிச்சயம். பருவநிலை மாற்றத்தால் உலகின் முடிவு நெருங்கிவிட்டதாக நம்புபவர்களில் பென்னும் ஒருவர். ஜெர்மனியில் உள்ள அவரது மறு பயன்படுத்தப்பட்ட ராணுவ முகாமில் நான் 2 நாட்கள் தங்கினேன். அங்கு அவர் பருவநிலை மாற்றத்தால் உலகம் அழிந்த பின் உள்ள காலத்துக்கு தயாராகி வருகிறார். பென் கிரீன் வசந்த காலத்துக்கு காத்திருக்கிறார். ஜெர்மனியின் கடும் குளிர்காலங்களை எரிசக்தி இல்லாமலும் யாருடைய துணை இல்லாமலும் கழிக்கிறார். இங்க நீங்க தன்னிறைவோட வாழ முடியாதா? இது தன்னிறைவு பத்தின பயிற்சி இல்ல. இதோட இறுதி நோக்கம் வெளியே இருந்து எதுவும் உள்ள வராது, எதுவும் வெளியவும் போகாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது நிலைத்தன்மையை பத்தின விஷயம். என்ன சொல்ல வரீங்க? தீவிர நம்பகத்தன்மை. அப்படின்னா நான் வளிமண்டலத்துல இருக்கிற கார்பன் அளவை பத்தின என்னோட கருத்தை யார்கிட்டயாவது சொல்ல முயற்சி செஞ்சா அவங்க சரிதான், ஆனா நீங்க கடைக்கு போக காரை பயன்படுத்துறீங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியாது. நம்பகத்தன்மைக்காக பென்னிடம் சொந்தமாக கார் இல்லை. சைவ உணவை மட்டுமே உண்ணும் அவர். அவை அனைத்தையும் இங்கேயே விளைவிக்கிறார். அதற்கான உரத்தையும் தயாரிக்கிறார். தனது கவசத்தில் உள்ள பலவீனமான புள்ளி தான் மீட்டெடுத்து வளர்க்கும் 3 கொழுத்த மங்கலிட்சா பன்றிகள் என்கிறார். இது சுயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகவும் கடுமையான வாழ்க்கை முறையாக தெரிகிறது. இவ்வளவு ஆழமான முடிவு எடுப்பதற்கு என்ன காரணம்? அழிவு நிச்சயங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த முயற்சி தொடங்கப்பட்டுச்சு. நாம படிச்சுட்டு இருந்த ஒண்ணு நடக்க தொடங்கி இருக்கு. அழிவு ஏற்கனவே தொடங்கிடுச்சு. இப்ப அதை தடுக்கிறதுக்கு நீங்க செய்யக்கூடியது எதுவுமே இல்ல. அதனால அழிவுக்கு பின்ன தொடங்கும் மறு கட்டமைப்புக்கு நான் பயனுள்ளதா இருக்க முயற்சி செய்யறேன். உலகை மீண்டும் உருவாக்குவது பற்றி பிறகு பேசலாம். ஆனால் வீழ்ச்சி தவிர்க்க முடியாததா? சமீபத்திய IPCC அறிக்கை நாம் என்ன செய்ய முடியும் என்பதை கோடிட்டு காட்டுகிறது. சராசரி வெப்பம் ஏற்கனவே 1.1 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளது. 1.5 டிகிரி செல்சியஸை இலக்காக கொண்டு புவி வெப்பமடைதலை 2 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக கட்டுப்படுத்துவதற்கு நாடுகள் உறுதி அளித்தன. ஆனால் தற்போதைய நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் சராசரி வெப்பம் 1.5 டிகிரியை தாண்டும். IPCCல பல்வேறு வரம்புல பருவநிலை மாதிரிகள் இருக்கு. குறைந்த உமிழ்வு முதல் அதிக உமிழ்வு வரை இடைப்பட்ட எல்லா நிலைகளிலும் பருவநிலை மாதிரிகள் இருக்கு. நாம் பல சவால்களை சந்தித்து வருகிறோம். உதாரணமாக, நிரந்தரமாக உறைந்த நிலங்களில் வெப்பம் அதிகரிக்கும் போது அது மீத்தேன் வாயுக்களை வெளியிடும். ஆனால் உலகம் முழுவதும் அழிய சாத்தியமில்லை என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மொத்த உலகமும் அழியுங்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு விஞ்ஞானிகள் சொன்னாலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே சில அழிவு நடந்துட்டு இருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏற்கனவே கிரீன்லாந்துல பனிப்பாறைகள் உடைஞ்சிட்டே வருது. பவளப்பாறைகள் அழிந்து வரதையும் நாம பாக்குறோம். கடல் நீரோட்டங்கள் மாறுது. உயரமான காடுகள் மாறி வருது. மலாவி அப்புறம் பாகிஸ்தான்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரியான பருவநிலை நிகழ்வுகளால தீ, வெப்ப அலைகள், பெருவெள்ளம், இது எல்லாமே நிஜம்தான். நம்மால அதை மறுக்க முடியாது. மனித சமுதாயம் அழியும்னு சொன்னாலும் சரி, அல்லது பருவநிலை மாற்றத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாலும் சரி, அது மனித குலத்தை பொறுத்ததுதான். மனித குலம் எதிர்பாராத சில முன்னேற்றத்தை காட்டியுள்ளது. 2022 கணித்த அளவு கார்பன் உமிழ்வுகள் அதிகமாக இல்லை. கோட்பாட்டளவில் சில நடவடிக்கைகள் மூலம் வெப்ப உயர்வை 1.5 டிகிரிக்கு கீழே கட்டுப்படுத்த முடியும் என்று IPCC கூறுகிறது. அதற்கு பல அவசர அமைப்பு முறை மாற்றங்கள் தேவை. ஸ்டீல் மற்றும் சிமெண்ட் தொழிற்சாலைகளை டீகார்பனைஸ் செய்வது மற்றும் முக்கியமாக கார்பன் பிடிப்பு தொழில்நுட்பத்தை கடுமையாக அதிகரிப்பது. ஆனால் இதன் மீது பென் சில சந்தேகங்களை கொண்டுள்ளார். நாம இதுவரை ஒண்ணுமே செய்யல. இனிமே செயல்பட போறோங்கிறது என்ன பொறுத்தவரை முட்டாள்தனம். மக்கள் ஒரு நாட்டில இருந்து மற்றொரு நாட்டுக்கு போன் செய்ய இருக்கிற நடைமுறைய ஒப்புக்கொள்ளவே எவ்வளவு காலம் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 20 வருஷம். அப்புறம்தான் ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் கண்ட்ரி கோடு வந்துச்சு.
to end up with 00 standard country code. விஞ்ஞானம் பல சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறது. ஆனால் அரசுகளின் மெத்தனம், செயலற்ற தன்மையால் வாக்குறுதிகள் மீண்டும் மீண்டும் மீறப்படுகின்றன. தவிர தேவையான பெரிய அளவிலான மாற்றத்தை புதைப்படிவ எரிபொருள் நிறுவனங்களும் தடுத்து வருகின்றன. உலகின் அழிவுக்கு தயாராகி வரும் ஒருவரை பற்றிய நம் கற்பனை போல பெண்ணின் வாழ்க்கை இருக்காது. பதப்படுத்தப்பட்ட தக்காளி, ஆயுதங்கள், அயோடின் மாத்திரைகளுடன் பதுங்கு குழியில் இருப்பார் என நான் கற்பனை செய்தேன். ஆனால் இங்கு நேர்மாறாக உள்ளது. நான் அது ஆராய்ச்சி மையம்னு தான் சொல்லுவேன். மக்கள் இங்க வந்து தங்கி தங்கள் சொந்த அனுபவத்துல இதுவரை இல்லாத ஒரு சூழ்நிலையை பத்தி நம்பகத்தன்மையோட சிந்திக்கக்கூடிய இடம். உலகம் அழிந்தபின் அதை மீண்டும் கட்டமைக்கக்கூடிய மக்களுக்கான அறிக்கையை உருவாக்குவதே அவரது குறிக்கோள். அதில் சிறந்த இசை மற்றும் கலை பற்றிய குறிப்புகளும் அடங்கும். இது ஒரு தீவிர நிலைப்பாடு. ஆனால் பலர், குறிப்பாக இளைஞர்கள், முடிவு நெருங்கிவிட்டதாக உணர்கிறார்கள். கடந்த ஆண்டு உலகெங்கிலும் உள்ள 10,000 குழந்தைகளிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மனித குலம் அழிந்துவிடும் என்று நம்பினர். அதற்கு அரசாங்கங்களின் செயலற்ற தன்மை காரணம் என அவர்கள் கூறினர். அரசாங்கம் தங்களை தோல்வியடைய செய்துன்னு 65 விழுக்காடு இளைஞர்கள் நினைக்கும் போது நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மேலும் பருவநிலையால் ஏற்படும் மனப்பாதிப்புகள் குறித்த உலகின் முன்னணி உளவியலாளர்களில் இவரும் ஒருவர். இந்த நேரத்தில் பதட்ட உணர்வு சரியானது என்கிறார். We need to feel anxiety, depression, despair, rage, doom. We need to feel doom. கவலை, மனசோர்வு, விரக்தி, ஆத்திரம் எல்லாத்தையும் நாம உணரணும். அழிவை நாம உணரணும். ஆனா அந்த நம்பிக்கையின்மை இயலாமையில நம்ம சிக்கிக்க கூடாது. உங்க வீட்டு அளவுல சின்ன சின்ன செயல்களை செய்யலாம். உலக அளவுல பெரிய விஷயங்களையும் முன்னெடுக்கலாம். அரசியல், சமூக நடவடிக்கை அல்லது தனிப்பட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். நம் மன ஆரோக்கியத்தை கவனித்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பதும் தனிநபர் மற்றும் சமூக அளவில் நல்வாழ்வை மேம்படுத்துகிறது என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவை மாற்றத்துக்கு வழிவகுக்கும். Yes, we should be engaged, absolutely. நாம கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும். தோல்வி அடைஞ்சா என்ன ஆகும்? ஆனா கட்டாயம் எப்படி மாற்றத்தை கொண்டு வரதுங்கிறத பத்தி சிந்திக்க நிறைய நேரத்தை செலவிடணும். நிறைய நல்ல மனிதர்கள் இதுல தங்களோட ஆற்றல் முழுசையுமே போடுறாங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட நிலைப்பாடு என்னன்னா, ஒரு படி முன்னாடி யோசிக்கிறேன். நடவடிக்கை எடுப்பதற்கும் மோசமான விளைவுகளை தடுப்பதற்கும் தாமதமாகவில்லை என்ற உணர்வை நான் பேசிய விஞ்ஞானிகள் எதிரொலித்தனர். என்ன பொறுத்தவரை இது மனித குலத்தோட மிகப்பெரிய தருணம். நம்ம 2020ஆம் ஆண்டை திரும்பி பார்த்து நம்ம குழந்தைங்க கிட்டயோ பேர குழந்தைங்க கிட்டயோ அந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும்னு சொல்ல போறோம். மனித குலத்தோட விதியை பத்தி பேசுறது கஷ்டம்தான். ஆனா நம்ம இன்னும் அதிகம் செய்ய வேண்டியது இருக்குதுங்கிறத நான் உணர்றேன். பலவித பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு பல தீர்வுகளும் இருக்கு.